Hello guys, welcome to Sandy Vlog version 2.0. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷோட தான் நம்ம வந்து இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் யோக். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். அது எப்படி ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ நமக்கு பச்சை வாசனை இருக்காது. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். கூடவே சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா ரெண்டுமே ஆட் பண்ணால் ஃப்ளேவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேரினேஷன் கொஞ்சம் ஆகாது, நம்ம ட்ரை பண்ணால் கொஞ்சம் ஆகிடும். கொஞ்சம் அதில் வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் உள்ள ஆலிவ் ஆயில் தான். ஆலிவ் ஆயில் போட்டால் கொஞ்சம் நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லா அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஓவரால் கொஞ்சம் மேரினேஷன் ஆகிடும். கொஞ்சம் 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஸோ நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியது. தோசைகள் ஹீட் ஆனாலும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு நல்லா ஹீட் ஆன பிறகு தான் நம்ம தூக்கி அந்த முட்டையை வைக்கணும். இப்போ வச்சு பார்க்கலாம். பக்கத்தில் யாரும் நிற்காதீங்க, சின்ன பசங்க தான் தண்ணி நிற்க சொல்லுங்க. நம்ம மேலே முட்டை வெடிக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தெளிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 15 மினிட்ஸ் ஓகே. ஆமாம், 15 மினிட்ஸில் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஏன்னா உங்களுக்கு சத்தம் கேட்கும் பாருங்கள், வெடிக்கும். இந்த மாதிரி தான் வெடிக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சு கைஸ். இதுதான் நம்ம ஃபிஷ் யோக் ஃப்ரை ரெசிபி. நீங்களும் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாக ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ கைஸ், நம்ம பண்ண ஃபிஷ் யோக் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து நம்ம கிரீன் சில்லி வந்து உள்ளே வச்சு சாப்பிட்டா சும்மா அமேசிங்காக இருக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பீஸ் வைக்கலாம். உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நினச்சிருந்தேன். மறக்காமல் நீங்களும் இந்த டிஷ்ஷை நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சாண்டி விலாக்ஸ்.